வணக்கம். இந்த காணொலியில் 7ஆம் வகுப்பு டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய லெசன் 4 வந்து பார்க்க போகிறோம். டெல்லி சுல்தானியம். இது வந்து ஒரு ரிவிஷன் வீடியோ. ரிவிஷன் பண்ணுறவங்க இதை பாருங்கள். ஃபஸ்ட் டைம் படிக்க போகிறேன்றவங்க என்னுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் வந்து 6th to 9th ஹிஸ்ட்ரின்னு செப்பரேட்டாக ஒரு ப்ளேலிஸ்ட் போட்டிருப்பேன். அதில் போனீங்கன்னா நீங்கள் வருஷங்கள் எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம், அப்புறமா ஒரு சில ஷார்ட்கட்டோடு வந்து எப்படி அந்த லெசனை வந்து படிக்கலான்னுட்டு டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு அது பார்க்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும். அதை பார்த்துட்டு வந்து ரிவிஷனுக்கு மட்டும் இங்கே வாங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரிவைஸ் பண்ணுவோம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சுல்தானிய ஆட்சியை நிறுவியவர்கள் யாருன்னா துருக்கிய போர் வீரர்கள் தான். ஸோ அப்படி சுல்தானியம் ஆட்சி நிறுவிய இவங்க பாபர் முகலாய அரசு வர்ற வரைக்கும் இவங்க ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து அடிமை வம்சம். அடிமை வம்சமான காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1206 1290 வரைக்கும். அந்த 1206 வந்து அப்படியே 6 திருப்பி போட்டு ரீப்ளேஸ் பண்ணால் 90 வந்துடும். அதை வந்து பார்த்துக்கோங்க. இந்தியாவில் முஸ்லீம்களின் ஆட்சியை வந்து யார் வந்து தொடங்கினாங்கன்னா முகமது கோரி. எந்த வருஷம்னா 12ஆம் நூற்றாண்டு. முகமது கோரிக்கு வந்து மகன்கள் இல்லை. அதனால பண்டகன் என்ற அடிமைகளை வந்து பேணிட்டு வந்திருப்பாரு. பண்டகன் என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கக்கூடிய ஒரு பாரசீக சொல். ஸோ இந்த பேஜில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி மறுபடியும் ரிவைஸ் பண்ணுவோம். இந்த பேஜில் முக்கியமானதுன்னா அடிமை வம்சம். அடிமை வம்சத்தினுடைய காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1206 1290 வரைக்கும். இந்தியாவின் முஸ்லீம்களின் ஆட்சியை வந்து யார் நிறுவப்பட்டதுன்னா முகமது கோரி. எந்த நூற்றாண்டுன்னா 12ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து முகமது கோரி வந்து பண்டகன் என்ற அடிமைகளை வந்து பேணிட்டு வந்தார். ஸோ பண்டகன்ன்றது ஒரு பாரசீக சொல். அதனுடைய பொருள் வந்து இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை வந்து குறிக்கும். முகமது கோரி எப்போ இறந்துடுறாருன்னு பார்த்தீங்கன்னா 1206 வந்து இறந்துடுறாரு. அவர் இறந்த பிறகு, ஸோ அதுக்கு முன்னாடியே முகமது கோரி கைப்பற்றிய இடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அடிமைகளை வந்து பொறுப்பு ஆளுநர்களாக வந்து நியமிச்சிருப்பாங்க. ஸோ முகமது கோரியும் 1206 இறந்ததுமே இந்தியாவில் அவர் கைப்பற்றிய பகுதிகளுக்கு பொறுப்பாக இருந்த ஆளுநர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக். அவர் வந்து ஒரு அரசராக வந்து அந்த பகுதிகளுக்கு அறிவித்து கொண்டு அடிமை வம்சத்துக்கான அடிக்கல்ல வந்து நாற்றாரு. யாரு? குத்புதீன் ஐபக். இந்த அடிமை வம்சத்தை தான் வந்து மம்லுக் அரசு மரபு அப்படின்னு சொல்றாங்க. மம்லுக்ன்றது ஒரு அராபிய வார்த்தை. அதனுடைய பொருள் வந்து அடிமை. அங்கே எப்படி பண்டகன்னா பாரசீக சொல்லு, அது போல் மம்லுக்ன்றது அராபிய சொல். இதனுடைய பொருள் வந்து அடிமை. அடிமை வம்சத்தில் முக்கியமான அரசர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக், சம்சுதீன் இல்துமிஷ், கியாசுதீன் பால்பன். ஸோ இவங்க வந்து இந்த அடிமை வம்சம் வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா 84 வருஷம். 1206 1290 வரைக்கும் 84 வருஷம் வந்து ஆட்சி செய்திருப்பாங்க. அதில் முதல் அரசர் யாருன்னா குத்புதீன் ஐபக். ஸோ முகமது கோரியை இறந்த வருஷமே இவர் அரசராக அறிவிச்சிருப்பார். அப்போ 1206 இவர் 4 வருஷம் தான் வேலை பார்க்குறாரு. 1210 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிரையிலிருந்து போலோ விளையாட்டின் போது ஒரு குதிரையிலிருந்து தவறு விழுந்து இறந்திருப்பாரு. யாரு? குத்புதீன் ஐபக். குத்புதீன் வந்து எந்த இடத்த வந்து தலைநகராக கொண்டு ஆட்சியை தொடங்குறாருன்னா லாகூர். அதுக்கப்புறம் தலைநகரை எங்க மாத்துவாருன்னா டெல்லிக்கு வந்து மாத்துவாரு. யாருன்னா குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியாவிலையும் மேற்கு சிந்து கங்கை சமவெளி பகுதிகளுக்கு வந்து அவரே தலைமை பொறுப்பேற்று படையெடுப்பெல்லாம் வந்து நிகழ்த்தி பல பகுதிகளை வந்து கைப்பற்றியிருப்பார். கீழே கங்கை சமவெளின்னா இன்றைய பீகார், வங்காளம், அது கைப்பற்றும் பொறுப்பை வந்து குத்புதீன் ஐபக் யார்கிட்ட கொடுத்திருப்பாருன்னா பக்தியார் கில்ஜி கிட்ட வந்து கொடுத்திருப்பாரு. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் வந்து டெல்லியில் குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் என்ற மசூதியையும் வந்து கற்றாரு. குத்புதீன் ஐபக் குத்புதீன் குவத், அந்த ரைமிங்லேயே ஞாபகம் வச்சுக்கோங்க. குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் என்ற மசூதியை யார் கற்றாருன்னா குத்புதீன் ஐபக் வந்து கற்றாரு. இந்தியாவில் மிக பழமையான மசூதி எதுன்னா குத்புதீன் ஐபக் கட்டிய இந்த மசூதி தான். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா குதுப் மினாருக்கு வந்து குத்புதீன் ஐபக் அடிக்கல் வந்து நாற்றாரு. பட் அது கட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே குத்புதீன் வந்து இறந்து போகிறதால அவருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்து அவருடைய மருமகனான இல்துமிஷ் அவர்கள் வந்து அந்த குதுப் மினாரை வந்து கட்டி முடிச்சிருப்பாரு. போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்ததால படுகாயமடைந்த குத்புதீன் ஐபக் வந்து 1210 வந்து இறந்துடுறாரு.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இல்துமிஷ் வந்து குத்புதீன் ஐபக் வெறும் 4 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பாரு. ஆனால் இல்துமிஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 26 வருஷம் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாரு. ஆனால் குத்புதீன் ஐபக்கு வந்து மகன் இருந்தார். குத்புதீன் ஐபக்குடைய மகன் யாருன்னா ஆரம் ஷா வந்து ஒரு திறமையற்றவராக இருந்ததால துருக்கிய பிரபுக்கள் என்ன பண்றாருன்னா குத்புதீன் ஐபக்கினுடைய மருமகனான இல்துமிஷ் தான் வந்து சுல்தான் ஆகணும் அப்படின்ட்டு அவரை வந்து தேர்வு பண்றாங்க. இல்துமிஷ் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இவருக்கு அகைன்ஸ்டாக செயல்படுறவங்களெல்லாம் ஒடுக்குறாரு. சேம் டைம் வந்து அவருடைய ஆட்சி பகுதிகள் மீது ஒரு கட்டுப்பாட்டை உறுதி பண்ணுறது மட்டும் இல்லாமல் இல்துமிஷின் ஆட்சியின் போது வந்து மங்கோலியர்கள் செங்கிஸ்கானின் தலைமையில் இந்தியாவின் எல்லை பகுதிகளை வந்து அச்சுறுத்துறாங்க. இது வந்து புக் பேக்கில் கேட்டிருப்பாங்க. யாருடைய ஆட்சியின் போது மங்கோலியர்கள் செங்கிஸ்கானின் தலைமையில் இந்தியாவின் எல்லை பகுதிகளை அச்சுறுத்தினாங்கன்னா இல்துமிஷ் வந்து ஆட்சி பண்ணப்போ. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா செங்கிஸ்கான் கிட்ட ஆல்ரெடி வந்து தோத்து போனவர் யாருன்னா குவாரிஜம் ஷா ஜலாலுதீன். செங்கிஸ்கான் கிட்ட ஆல்ரெடி தோத்து போனவர் யாருன்னா குவாரிஜம் ஷா ஜலாலுதீன். இந்த ஜலாலுதீன் அன்னிட்டு இந்த டெல்லி சுல்தானியத்திலே 3 இடத்துல படிப்போம், அதனால தெளிவாக பார்த்துக்கோங்க. குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் வந்து செங்கிஸ்கான் கிட்ட தோத்து போயிடுறாரு. தோத்து போனவர் வந்து இல்துமிஷ் கிட்ட வந்து அடைக்கலம் கேட்கிறாரு, பாதுகாப்பும் அடைக்கலம் கேட்கிறாரு. பட் இல்துமிஷ் வந்து என்ன பண்றாரு, தவிர்த்துடுறாரு. இவருக்கு அடைக்கலம் கொடுத்தா செங்கிஸ்கான் வந்து நம்ம மேல படையெடுப்பாங்கன்னுட்டு தவிர்த்துடுறாரு. இவர் இப்படி தவிர்த்ததால மங்கோலிய ஆபத்தை வந்து இல்துமிஷ் வந்து தவிர்த்தார்ன்றதை கொடுத்திருக்காங்க. துருக்கிய பிரபுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 40 பேர் கொண்ட ஒரு குழுவை வந்து உருவாக்குறாரு. யார் உருவாக்குறாருன்னா இல்துமிஷ் வந்து உருவாக்குறாரு. எதனால் உருவாக்குறாருன்னா மங்கோலியர்கள் வந்து தாக்குதல் மேற்கொண்டா அதை எதிர்கொள்ளணும்ன்றதுக்காக 40 பேர் கொண்ட ஒரு குழுவை வந்து உருவாக்குறாரு. அந்த குழுவை எப்படி அழைப்பாங்கன்னா சகல்கானி அல்லது நாற்பதின்மர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. சகல்கானி அல்லது நாற்பதின்மர். ஸோ இந்த பேஜ் மட்டும் இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணுவோம். முகமது கோரி எப்போ இறந்துடுறாருன்னா 1206. முகமது கோரி இறந்ததுமே அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அதே வருஷம்னா குத்புதீன் ஐபக். அதை வந்து வேற எப்படி சொல்லுவாங்க, அந்த அடிமை வம்சத்தை மம்லுக் அரசு மரபு அப்படின்னு சொல்லுவாங்க. மம்லுக்ன்றது ஒரு அராபிய சொல், அதனுடைய பொருள் வந்து அடிமை. அடிமை வம்சத்தில் முக்கியமான சுல்தான்கள் யாருன்னா குத்புதீன் ஐபக், சம்சுதீன் இல்துமிஷ், கியாசுதீன் பால்பன். எத்தனை வருஷம் இந்த அடிமை வம்சத்தை சார்ந்தவங்க ஆட்சி பண்ணியிருப்பாங்கன்னா 84. குத்புதீன் ஐபக்கினுடைய ஆட்சி காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1206 இருந்து 1210. குத்புதீன் ஐபக் எதை வந்து தலைநகராக கொண்டு ஆட்சியை தொடங்கினாருன்னா லாகூர். அதுக்கப்புறம் தலைநகரை எங்கே மாற்றினாரு குத்புதீன் ஐபக்குன்னா டெல்லிக்கு வந்து மாற்றிருப்பாங்க. கீழே கங்கை சமவெளியை கைப்பற்றும் பொறுப்பை வந்து குத்புதீன் ஐபக் யார்கிட்ட கொடுத்தாருன்னா பக்தியார் கில்ஜி கிட்ட வந்து கொடுத்தாரு. குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் என்ற மசூதியை வந்து குத்புதீன் ஐபக் எங்கே கட்டினாருன்னா டெல்லியில் வந்து கட்டியிருப்பார். அவருடைய தலைநகரான டெல்லியில் வந்து கட்டியிருப்பார். இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி எதுன்னா குத்புதீன் ஐபக்கால் கட்டப்பட்ட குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித். குதிப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் யாருன்னா குத்புதீன் ஐபக். அந்த குதிப் மினாரை கட்டி முடித்தவர் யாருன்னா அவருடைய மருமகனான சம்சுதீன் இல்துமிஷ் வந்து கட்டி முடிச்சிருப்பாரு. குத்புதீன் ஐபக் எப்படி இறந்து போயிட்டாருன்னா போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்து இறந்திருப்பாரு. எப்போன்னா 1210. இல்துமிஷினுடைய ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1210 இருந்து 1236 வரைக்கும். இல்துமிஷினுடைய மகன் யாருன்னா ஆரம் ஷா. இவர் வந்து திறமையற்றவராக இருந்ததால துருக்கிய பிரபுக்கள் வந்து யார் வந்து சுல்தான் ஆகணும் அப்படின்னு விரும்பினாங்கன்னா இல்துமிஷ். மங்கோலியர்கள் செங்கிஸ்கானின் தலைமையில் இந்தியாவின் எல்லை பகுதிகளை அச்சுறுத்தினாங்க. யாருடைய ஆட்சி காலத்தில்னா இல்துமிஷ் ஆட்சி காலத்தில். இல்துமிஷ் கிட்ட அடைக்கலம் கேட்டவர் யாரு, மங்கோலியர்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து அடைக்கலம் கேட்டவர் யாருன்னா குவாரிஜம் ஷா ஜலாலுதீன். ஸோ அடைக்கலம் வந்து கொடுத்து மறுத்திருப்பாரு, அதனால மங்கோலிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருப்பாரு. யாருன்னா இல்துமிஷ். துருக்கிய பிரபுக்கள் 40 பேர் கொண்ட ஒரு குழுவை உருவாக்கியவர் யாருன்னா இல்துமிஷ். அந்த குழுவை எப்படி அழைப்பாங்க, சகல்கானி அல்லது நாற்பதின்மர் அப்படின்னு அழைப்பாங்க. அடுத்து வந்து பாருங்க, இல்துமிஷ் வந்து தனது படைகளில் பணியாற்றியோருக்கு இக்தாக்கள்னா நிலங்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யார் வந்து தனது படையில் பணியாற்றுவோருக்கு இக்தாக்கள் கொடுத்தாங்கன்னா இல்துமிஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்துமிஷ் இக்தான்னா நிலம். இந்த இக்தா என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்கு கொடுக்கப்பட்ட நிலமாகும். ஊதியத்துக்கு சம்பளத்துக்கு பதிலாக என்ன கொடுக்குறாங்க, நிலத்தை வந்து
கொடுப்பாங்க. அந்த நிலத்தை பெற்றவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இக்தாதர். அந்த நிலத்தை பெற்றவங்களை வந்து இக்தாதர் அல்லது முக்தி அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தை பெற்றவங்க வந்து ஒரு படை வந்து வச்சிருப்பாங்க. போர்க்காலத்தில் சுல்தானுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. அந்த படைக்கு தேவையான இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நிலம் ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த நிலத்தில் வந்து வரி வசூலித்து குதிரை படை அதெல்லாம் வந்து பராமரிப்பாங்க. குத்புதீன் ஐபக்கால் தொடங்கப்பட்ட குதுப் மினார் கட்டுமான பணிகளை இல்துமிஷ் நிறைவு செய்தார். ஆல்ரெடி வந்து இதை நம்ம பார்த்த டீட்டெயில் தான். இல்துமிஷ் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 6 வந்து ஏப்ரல் மாதத்தில் வந்து இறந்துடுறாரு. 1, 2, 3, 6 1236 ஏப்ரல் மாதத்தில் வந்து இல்துமிஷ் வந்து இறந்துடுறாரு. இல்துமிஷ்க்கு அப்புறம் ரஷ்யா வர்றாங்க. 36 40 4 வருஷம்தான் ரஷ்யா. இல்துமிஷின் திறமை வாய்ந்த மகன். இல்துமிஷ்க்கு வந்து ஒரு மகன் இருக்காங்க. அவர் ரொம்ப திறமையானவர். அவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ருக்தீன் இல்துமிஷ். ருக்தீன் பெரோஷ்ன்றது தான் வந்து இல்துமிஷ்னுடைய மகன் பெயர். இவர் வந்து இறந்து போகிறதால இல்துமிஷ் வந்து ரஷ்யா தான் வந்து அவங்களுக்கு அப்புறம் வந்து இந்த டெல்லியை வந்து ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்ட்டு வாரிசாக வந்து அறிவிப்பார். ரஷ்யா வந்து திறமையானவராகவும் மன வலிமை கொண்ட வீராங்கனையாகவும் வந்து இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா துருக்கிய இனத்தை சாராத பிரபுக்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்ததால துருக்கிய பிரபுக்களுக்கு வந்து ரஷ்யாவை வந்து பிடிக்கல. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபின் மீதான மூர்க்கம் நிறைந்த மங்கோலியர்களின் தாக்குதலையும் வந்து ரஷ்யா வந்து எதிர்கொள்ள நேர்ந்ததுன்றதையும் கொடுத்திருக்காங்க. சேம் டைம் ரஷ்யா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜலாலுதீன் யாகித் என்னும் எத்தியோப்பியா அடிமையை தனது தனி உதவியாளராக நியமிச்சிருப்பாங்க. இது வந்து துருக்கிய பிரபுக்கள் வந்து கொஞ்சமே பிடிக்காததால துருக்கிய பிரபுக்கள் வந்து ஒரு சதி பண்ணி ரஷ்யாவை வந்து 1240 வந்து கொன்றுவாங்க. ஆல்ரெடி வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து பார்த்தோமா, இல்துமிஷ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் என்றவர் வந்து அடைக்கலம் கேட்டாருன்னு பார்த்தோம். இங்கே ரஷ்யாவினுடைய தனி உதவியாளர் யாருன்னா ஜலாலுதீன் யாகுத். இவர் வந்து எத்தியோப்பியா அடிமை ஜலாலுதீன் யாகுத் பார்த்துக்கோங்க. இல்துமிஷ் கிட்டையும் ஒரு ஜலாலுதீன் வந்து பார்த்துருப்போம். அவர் என்ன ஜலாலுதீன் அப்படின்னா குவாரிஜம் ஷா ஜலாலுதீன். ஸோ இந்த சைடு இருக்கு பாருங்க, குவாரிஜம் ஷா ஜலாலுதீன். இது வந்து ஜலாலுதீன் யாகுத். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கியாசுதீன் பால்பன். ரஷ்யா வந்து 1240 இறந்துடுறாங்க. இருந்தாலும் இடைப்பட்ட காலத்தில் ஒரு 3 சுல்தான்கள் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. பட் அந்தளவுக்கு அவங்க வலிமையானவங்க கிடையாது. 1266 வந்து கியாசுதீன் பால்பன் வர்றாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21 வருஷம் ஆட்சி பண்ணுறாரு. இவர் வந்து ஆட்சிக்கு வந்ததுமே நாற்பதின்மர் என்று அறியப்பட்ட துருக்கிய பிரபுக்கள் இல்துமிஷ் வந்து உருவாக்கியிருப்பார் இல்லையா, நாற்பதின்மர் குழு, அதை வந்து ஒழிக்கிறாரு. ஏன்னா அந்த குழு வந்து பால்பன் கிட்ட வந்து பகைமையை பாராட்டதால பகையோடு நடந்துக்கிட்டதால ஒழிக்கிறாரு. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பால்பனுடைய ஆட்சிக்கு எதிராக வந்து யாரெல்லாம் சதி செய்கிறா, யாரெல்லாம் இவருக்கு வந்து இடைஞ்சல் கொடுக்குறாங்கன்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக பால்பன் வந்து ஒற்றர் துறையையும் வந்து நிறுவுறாரு. சேம் டைம் பால்பனுக்கு அகைன்ஸ்டாக செயல்படுறவங்களையும் இவருடைய அரசை ஏற்றுக்காதவங்களையும் வந்து கடுமையாகவே பால்பன் வந்து கையாளுறாரு. அதுக்கடுத்து வந்து பால்பன் வந்து பார்த்தீங்கன்னா பால்பனுக்கு எதிராக வங்காள மாகாண ஆளுநராக இருந்தவர் யாருன்னா துக்ரில் கான். இவர் வந்து பால்பனுக்கு எதிராக செயல்பட்டாருன்றதுக்காக அவரை கைது செய்து கொன்னு இருப்பாங்க. வங்காள மாகாண ஆளுநர் யாருன்னா துக்ரில் கான். ஸோ இந்த பேஜ் இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணுவோம். இல்துமிஷ் வந்து அவருடைய படைகளில் பணி செய்கிறவங்களுக்கு வந்து என்ன வழங்கினாருன்னா சம்பளத்துக்கு பதிலாக இக்தாக்களை வந்து வழங்கினாரு. இக்தாக்கள்னா நிலங்கள். இக்தா என்பது இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலமாகும். நிலத்தை பெற்றவர் என்ன அழைத்தாங்க? இக்தாதர் அல்லது முக்தி அப்படின்னு அழைச்சிருக்காங்க. குத்புதீன் ஐபக்கால் கட்டுமான பணிகள் எதுக்கு அடிக்கல் நாட்டியிருப்பாருன்னா குதுப் மினாருக்கு வந்து நாட்டியிருப்பாரு. அந்த குதுப் மினாரை கட்டி முடித்தவர் யாருன்னா இல்துமிஷ். இந்த இமேஜில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த குதுப் மினார் இந்த கட்டுமானத்துக்கு அடிக்கல் நாட்டியவர் வந்து குத்புதீன் ஐபக், கட்டி முடித்தவர் இல்துமிஷ். இல்துமிஷ் எப்போ இறந்துடுறாருன்னா 1236 ஏப்ரல் மாதம் வந்து இறந்துடுறாரு.
இல்துமிஷுடைய மகன் யாருன்னா ருக்தீன் பெரோஷ். இவர் வந்து ஒரு திறமையானவர் தான். ஆனால் இறந்துறதால இல்துமிஷ் வந்து யாரை வந்து வாரிசாக அறிவிப்பாருன்னா ரஷ்யாவை வந்து அறிவிப்பார். ரஷ்யா வந்து இல்துமிஷ் இறந்த 1236 1240 வரைக்கும் 4 வருஷம் ஆட்சி பண்ணுவாங்க. ரஷ்யா வந்து திறமையுள்ளவரும் மனவலிமை கொண்ட வீராங்கனையும் ஆவர். துருக்கிய பிரபுக்கள் சதி செய்து என்ன பண்ணுவாங்க, 1240 ரஷ்யாவை கொலை பண்ணிடுவாங்க. ரஷ்யாவினுடைய தனி உதவியாளராக யாரை நியமிச்சிருந்தாங்கன்னா எத்தியோப்பியா அடிமையான ஜலாலுதீன் யாகுத்தை வந்து நியமிச்சிருப்பாங்க. கியாசுதீன் பால்பன் ஆட்சி காலம் வந்து 1266 1287 வரைக்கும். நாற்பதின்மர் குழுவை வந்து ஒழித்திருப்பாரு. யாருன்னா கியாசுதீன் பால்பன். சேம் டைம் வந்து ஒற்றர் துறையை வந்து நிறுவியவர் யாருன்னா அதுவும் கியாசுதீன் பால்பன். கியாசுதீன் பால்பன் வந்து துக்ரில் கானை வந்து கொலை செஞ்சிருப்பாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்பனுக்கு எதிராக செயல்பட்டதால. துக்ரில் கான் வந்து யாருன்னா வங்காள மாகாணத்தினுடைய ஆளுநர் தான் வந்து துக்ரில் கான். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பால்பனுடைய எதிரிகளான மீவாட்டை சார்ந்த மீயோக்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு இந்தியாவை சேர்ந்த ராஜபுத்திர முஸ்லீம் இனத்தவர் தான் இந்த மீயோக்கள். போன்றவர்கள் கிட்ட வந்து கருணையே இல்லாமல் நடந்துக்கிட்டாருன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. யாருன்னா பால்பன். மங்கோலியர்களுடன் இணக்கமான உறவை பராமரிப்பதில் கவனமாக செயல்பட்டிருக்காரு. பால்பன் வந்து என்ன பண்ணியிருக்காரு, மங்கோலியர்கள் கிட்ட இணக்கமான உறவை வந்து பராமரிச்சிருக்காரு. செங்கிஸ்கான் பேரனும் ஈரானின் மங்கோலிய வைஸ்ராயுமான குலகுகான் யாருன்னா செங்கிஸ்கானுடைய பேரன். சேம் டைம் வந்து ஈரானின் மங்கோலிய வைஸ்ராய். இவர்கிட்ட இருந்து மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் என்னும் உறுதிமொழியை வந்து பால்பன் வந்து பெற்றிருக்காரு. மங்கோலியர்கள் சப்போஸ் ஒருவேளை மங்கோலியர்கள் வந்து தாக்கினா நாட்டை வந்து பாதுகாக்கணுன்றதுக்காக பால்பன் என்ன பண்ணியிருக்காரு, பல கோட்டைகளெல்லாம் வந்து கட்டவும் செஞ்சிருக்காரு. பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞர் யாருன்னா அமீர் குஷ்ரு. அந்த அமீர் குஷ்ருவை வந்து பால்பன் வந்து ஆதரிச்சிருக்காரு. பால்பன் வந்து பார்த்தீங்கன்னா 1287 வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர் பால்பனுக்கான மகன் ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னா கைக்குபாத் வந்து திறமையற்றவராக இருந்ததால 1290 வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த கைக்குபாத் பேரில் படைத்தளபதியாக பணியாற்றியவர் யாருன்னா மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி. இந்த மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அரச பிரதிநிதியாக பொறுப்பேற்றாரு. கைக்குபாத் பெயரில் வந்து நாட்டை வந்து ஆட்சி பண்ணவராக இருப்பார். யாருன்னா மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரியை அனுப்பி கைக்குபாத்தை வந்து இந்த ஆல்ரெடி ஜலாலுதீன் பார்த்துருப்போம் இல்லையா, இல்துமிஷ் கிட்ட ஒரு ஜலாலுதீன், அதுக்கப்புறம் ரஷ்யா கிட்ட ஒரு ஜலாலுதீன் யாகுத். இங்கே வந்து மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி. இவர் வந்து பால்பன் இறந்த பிறகு அந்த பால்பனுடைய குழந்தை கைக்குபாத்தின் பெயரில் ஆட்சி பண்ணியிருப்பாரு அரசு பிரதிநிதியாக. அதுக்கப்புறம் கைக்குபாத்தை போட்டு தள்ளிட்டு முறையாக வந்து அரியணை ஏறி கில்ஜி வம்சத்தின் ஆட்சியை வந்து தொடங்கியிருப்பாரு. யாருன்னா மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி வம்சத்தை வந்து தோற்றுவிக்கிறாரு. கில்ஜி அரசு வம்சம் வந்து பார்த்தீங்கன்னா 1290 1320 30 வருஷம்தான். ப்ரீவியஸ் இயர் கொஷின். சுல்தான்களில் வந்து குறைந்த ஆண்டுகள் ஆட்சி செய்த வம்சம் எதுன்னா கில்ஜி வம்சம் தான் வந்து 30 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. மீதி எல்லாரும் வந்து இதை விட அதிகமான வருடங்கள் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி அடிமை வம்சம் வந்து 1206 1290 பார்த்தோமா. அப்போ கில்ஜி வம்சம் வந்து 1290 30 வருஷம் 1320 வரைக்கும். ஜலாலுதீன் கில்ஜி இவர் வந்து பால்பன் 87 இறக்குறாரு. 3 வருஷம் கேப்பில் கைக்குபாத்தை போட்டு தள்ளிட்டு ஆட்சியை வந்து தோற்றுவித்தவர் வந்து இவர் 9 வருஷம் தான் ஆட்சி பண்ணியிருப்பாரு. ஜலாலுதீன் ஆட்சியின் போது வந்து பார்த்தீங்கன்னா பல படையெடுப்புகள் எல்லாம் மேற்கொள்கிறாரு. அந்த படையெடுப்புகள் எல்லாம் திட்டமிட்டு தலைமையேற்று நடத்தியது யாருன்னா காராவின் ஆளுநரான அலாவுதீன் கில்ஜி. இந்த காராவின் ஆளுநரான அலாவுதீன் கில்ஜி யாருன்னா இப்போ இருக்கார் இல்லையா ஜலாலுதீன் கில்ஜி, இவருடைய உடன் பிறந்தோருடைய மகன் தான் வந்து அலாவுதீன் கில்ஜி.
இந்த அலாவுதீன் கில்ஜியினுடைய முக்கிய படையெடுப்பு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்கான அரசான தேவகிரிக்கு எதிராக மேற்கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் டைம் வந்து அலாவுதீன் தேவகிரி யாதவ அரசர் ராம்சந்திரனை வந்து தோற்கடிச்சு நிறைய பொருள் செல்வத்தோட வந்து திரும்ப வருவார். அந்த பொருட்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாருன்னா பிரபுக்களுக்கும் படைத்தளபதிகளுக்கும் வந்து லஞ்சமாக கொடுத்து இவர் பக்கம் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பார். யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. அதுக்கப்புறம் ஜலாலுதீனை வந்து வஞ்சகமாக அலாவுதீன் கில்ஜி கொன்னுட்டு 1296 தன்னை டெல்லியின் சுல்தானாக வந்து அறிவிச்சுக்கிட்டாரு. யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. எல்லாரும் வந்து ஒருத்தரை கொண்டுட்டு ஒருத்தர் ஆட்சிக்கு வராங்க. ஸோ அது போல வந்து நிகழ்ந்திருக்கு. கைக்குபாதை கொன்னுட்டு ஜலாலுதீன் வந்தார். ஜலாலுதீனை கொன்னுட்டு அலாவுதீன் கில்ஜி வந்து ஆட்சியை வந்து கைப்பற்றுறாரு. எப்போன்னா 1296. அலாவுதீன் கில்ஜி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 20 வருஷம் ஆட்சி பண்ணுறாரு. 1296 இருந்து 1316 வரைக்கும் வந்து ஆட்சி பண்ணுறாரு. டெல்லி சுல்தானியத்தை ஒருங்கிணைத்து உறுதிப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல மங்கோலியர்களுக்கு எதிராக, ராஜஸ்தானத்திற்கும் குஜராத்திற்கும் எதிராக வந்து படையெடுப்புகள் வந்துலாம் நடத்துகிறாரு. வட எல்லைகளின் பாதுகாப்பை உறுதி செஞ்சதுக்கப்புறம் மாலிக் கபூர் தலைமையில் 1310 வந்து பார்த்தீங்கன்னா மதுரை வரை வந்து படையெடுக்க பணித்தார் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி லெசன் ரிவைஸ் பண்ண போய் பார்த்துருப்போம் இல்லையா. சுந்தர பாண்டியன் வந்து விக்ரம பாண்டியன் அவங்கக்கிட்ட வந்து தோற்று போனதால் அங்கே போயிட்டு அலாவுதீன் கில்ஜி கிட்ட அடைக்கலம் அடைவார். ஸோ அலாவுதீன் கில்ஜி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய படைத்தளபதியான மாலிக் கபூரை வந்து மதுரைக்கு அனுப்புவாங்க. இங்கே ஒரு முஸ்லீம் ஆட்சியும் வந்து தோற்றுவிப்பாங்க, சுல்தானியா ஆட்சியும் அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ மாலிக் கபூர் வந்து பார்த்திங்கன்னா 1310 தென்புலத்தின் வெகு தொலைவில் இருக்கக்கூடிய மதுரை வரை படையெடுக்க பணித்தார். தக்கான அரசுகளான தேவகிரி யாதவர்கள், துவார சமுத்திரத்தின் ஹொய்சாளர்கள், வாரங்கல் காகத்தியர்கள், மதுரை பாண்டியர்கள் ஆகிய எல்லாருமே வந்து அலாவுதீனுடைய மேலாதிக்கத்தை வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்றதை கொடுத்துருக்காங்க. இந்த பேஜ் இன்னொரு வாட்டி ரிவைஸ் பார்ப்போம். மீயோக்கள் கிட்ட கருணை இல்லாமல் நடந்துக்கிட்டவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்பன் வந்து நடந்துக்கிட்டு இருப்பார். மங்கோலியர்களுடன் இணக்கமான உறவை வந்து பராமரிப்பதில் கவனமாக செயல்பட்டவர் யாருன்னா பால்பன் வந்து யார்கிட்ட மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் என்ற உறுதிமொழியை பெற்றாருன்னா செங்கிஸ்கானின் பேரனும் ஈரானின் மங்கோலிய வைஸ்ராயுமான குலகுகானிடம். பால்பன் வந்து யாரை வந்து ஆதரித்தாருன்னா பாரசீக கவிஞரான அமீர் குஷ்ருவை வந்து ஆதரித்தார். பால்பன் எப்போ இறந்துடுறாருன்னா 1287 வந்து இறந்துடுறாரு. பால்பனுடைய மகன் யாருன்னா கைக்குபாத் வந்து திறமையற்றவராக இருந்ததால் என்ன பண்ணுவாங்க, மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி வந்து கைக்குபாத்து போட்டு தள்ளிட்டு 1990 வந்து கில்ஜி வம்சத்தை வந்து தோற்றுவிப்பார். கில்ஜி அரசு வம்சத்தினுடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா 1290 1320 வரைக்கும். ஜலாலுதீன் கில்ஜியுடைய ஆட்சி காலம் வந்து பார்த்திங்கன்னா 1290 1296 வரைக்கும். காராவின் ஆளுநராக இருந்தவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. சேம் டைம் ஜலாலுதீனுடைய உடன் பிறந்தோரின் மகனும் ஆவர். அலாவுதீன் வந்து தேவகிரி யாதவ அரசரான யாரை தோற்கடித்திருப்பாருன்னா ராமச்சந்திரனை தோற்கடித்து பொருட்செல்வத்தோட திரும்பியிருப்பாரு. அலாவுதீன் வந்து ஜலாலுதீனை எப்போ வந்து கொல்றாருன்னா 1296 கொன்னுட்டு டெல்லி சுல்தானியத்தின் அரசராக வந்து அரியணை வந்து ஏறியிருப்பாரு. அலாவுதீன் கில்ஜியினுடைய காலம் வந்து 1296 இருந்து 1316 வரைக்கும். அலாவுதீன் கில்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தலைமை தளபதி யாருன்னா மாலிக் கபூரை வந்து மதுரை வரை படையெடுக்க எந்த வருஷம் வந்து அனுப்பியிருப்பாருன்னா 1310. தக்கான அரசுகளான தேவகிரி யாதவர்கள், துவார சமுத்திரத்தின் ஹொய்சாளர்கள், வாரங்கல் காகத்தியர்கள், மதுரை பாண்டியர்கள் இவங்க எல்லாருமே வந்து யாருடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அலாவுதீன் கில்ஜியினுடைய மேலாதிக்கம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சித்தூர் சூறையாடல் இந்த பாக்ஸில் இருக்குது பாருங்கள். சித்தூர் சூறையாடல் எப்போதுன்னா 1303. சித்தூரில் வந்து ராஜபுத்திர படைகளை வந்து அலாவுதீன் படைகள் திறனடைத்த நிலையில் தோல்வி அடைந்து விடுவோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்படி வந்ததுமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ராஜபுத்திரர்கள் வந்து ஆண்களும் பெண்களும் வந்து
அவங்களுடைய பண்டைய மரபுப்படி ஜவஹர் என்னும் சடங்கை வந்து நடத்துகிறாங்க. இந்த ஜவஹர் என்ற சடங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடவர்கள் வந்து கோட்டையை விட்டு வெளியே வந்து போர்க்களத்தில் வந்து இறந்து போவாங்க சண்டை போட்டு. பெண்கள் வந்து தீயில புகுந்து தங்களை வந்து மாய்த்து கொள்வாங்கன்றது தான் வந்து ஜவஹர் சடங்கு. ஜவஹர் சடங்கு யார் நடத்துவா? ராஜபுத்திரர்கள் வந்து நடத்துவாங்க. அவங்க வந்து தோற்கடிக்கப்படுவோம் என்ற நிலைமை வந்ததுன்னா இது பண்ணுவாங்க. அலாவுதீன் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய வேளாண் நிலங்களை வந்து முறையாக அளந்து ஒரு குறிப்பிட்ட அளவிலான நிரந்தர வருவாய் எல்லாம் விதிக்கிறாரு. வரிகளை வசூல் செய்யும் பணியை வந்து இராணுவ அதிகாரிகள் கிட்ட ஒப்படைக்கிறாரு. சேம் டைம் வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து டெல்லியிலையும் மற்ற இடங்கள்லையும் முகாமிட்டு இருக்கக்கூடிய அவருடைய படைப்பிரிவுகளுக்கு வந்து கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை வந்து அறிமுகம் வந்து செய்கிறாரு. வரியாக வசூலிக்கப்பட்ட தானியம் அரசாங்க பண்டக சாலையில் வந்து சேமிக்கிறாங்க. ஸோ அலாவுதீன் கில்ஜி வந்து வரியாக என்ன வசூலிச்சிருக்காரு? தானியத்தை வந்து வசூலிச்சிருக்காரு. முக்கியமாக எதற்காக? டெல்லியிலையும் மற்ற இடங்கள்லையும் முகாம் இருக்கக்கூடிய அவருடைய படைப்பிரிவுகளுக்காக கட்டாய உணவு தானிய கொள்முதலை வந்து அறிமுகம் செஞ்சு வசூல் பண்ணி அதை சேமிச்சிருக்காரு. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி வந்து புதிய சட்டத்திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்துவதை உறுதிப்படுத்துவதற்காக ஒற்றர்களையும் வந்து நியமனம் பண்ணார். ஸோ அங்கே பால்பன் வந்து ஒற்றர்களை நியமனம் பண்ணுவாங்க. எதுக்கு பண்ணுவாருன்னா, நம்மளை பற்றி யாராவது வந்து நம்மளுக்கு அகைன்ஸ்டாக செயல்படுறாங்களா, நம்மளுக்கு ஆட்சிக்கு இடையூறு ஏதாவது கொடுக்குறாங்களான்ற தெரிஞ்சுக்காக. இவர் வந்து பார்த்திங்கன்னா அலாவுதீன் கில்ஜியை ஒற்றர்களை ஏன் நியமிக்கிறாங்கன்னா, புதிய சட்டத்திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்துகிறப்போ அது கரெக்டாக இருக்கா, கரெக்டாக போகுதா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒற்றர்களை நியமிக்கிறாரு. அந்த ஒற்றர்கள் வந்து நேரடியாக சுல்தான் கிட்ட நிலைமைகளை தெரியப்படுத்தவும் செஞ்சுருக்காங்க. அலாவுதீன் எப்போ இறந்துடுறாருன்னா 1316 வந்து இறந்துடுறாரு. இறந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வழித்தோன்றல்கள் வந்து அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதில் தோல்வியுற்றதால் கியாசுதீன் துக்ளக் என்பவர் அதிகாரத்தை கைப்பற்றி துக்ளக் அரசு வம்ச ஆட்சிக்கு அடிக்கல் வந்து நாட்டாரு. ஸோ ஜலாலுதீன் கில்ஜி தோற்றுவித்தது வந்து பார்த்திங்கன்னா அலாவுதீன் கில்ஜியோட முடியுது. அதுக்கப்புறம் வந்து துக்ளக் வம்சம் ஸ்டார்ட் ஆகுது. கியாசுதீன் துக்ளக். கியாசுதீன் துக்ளக் வம்சம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1320 1414 வரைக்கும். துக்ளக் வம்சம் வந்து 1320 1414 வரைக்கும். கியாசுதீன் துக்ளக் வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் வந்து ஆட்சி பண்ணுறாரு. 1320 1324 வரைக்கும் வந்து ஆட்சி பண்ணுறாரு. கியாசுதீன் துக்ளக்குடைய மகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மகன் வந்து ஜூனாகான். ஜூனாகானை வந்து கியாசுதீன் துக்ளக் வந்து வாரங்களுக்கு எதிராக வந்து போரிட வந்து அனுப்பி வச்சிருப்பாரு. சேம் டைம் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கியாசுதீன் துக்ளக் ஆட்சி காலம் கொடுத்துட்டு அலாவுதீன் கில்ஜியை இறப்பை தொடர்ந்து வந்து அரசியல் குழப்பங்கள் நிறைய நடந்தது. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா பல பகுதிகள் வந்து சுல்தானிய ஆட்சிக்கு கட்டுப்பட்டில் இருந்தது இழந்துட்டோம். அதை வந்து மீட்கிறதே வந்து கியாசுதீனுக்கு வந்து பெரும் பணியாக இருந்ததுன்றதை கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. கியாசுதீன் துக்ளக் மகன் யாருன்னா ஜூனாகான். ஜூனாகானை வந்து வாரங்களுக்கு எதிராக போரிட வந்து அனுப்பி வைக்கிறாரு. அப்போ வந்து வாரங்கல் அரசரான பிரதாபருத்ரனை வந்து ஜூனாகான் வெற்றி கொண்டார். வாரங்கல் அரசர் யாருன்னா பிரதாபருத்ரன். அவரை வந்து வெற்றி கொண்டு கொள்ளையடித்து பெருஞ்செல்வத்தோட ஊரு வந்து திரும்புறாரு. யாருன்னா ஜூனாகான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த வெற்றி பெற்று செல்வத்தை கொண்டு வந்திருப்பார் இல்லையா, அந்த செல்வத்தை வைத்து தான் கியாசுதீன் துக்ளக் வந்து டெல்லிக்கு அருகே துக்ளக்காபாத் என்னும் புதிய நகரை வந்து நிர்மாணம் செய்ய அடிக்கல் நாட்டுறாரு. ஸோ துக்ளக்காபாத் என்ற புதிய நகரை உருவாக்க வந்து அடிக்கல் நாட்டியவர் யாருன்னா கியாசுதீன் துக்ளக். எங்க இருக்கு இந்த துக்ளக்காபாத்னா டெல்லிக்கு அருகே வந்து இருக்கு. அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் வந்து எப்படி தனது மாமனாரை வஞ்சகமாக கொன்றது போலவே ஜூனாகானும் அவருடைய அப்பாவை கொன்னுட்டு முகமது பின் துக்ளக் என்ற பேரில் 1325 வந்து அரியணை வந்து ஏறினார்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூனாகான் என்ன பண்ணுறாரு, அவருடைய அப்பாவான கியாசுதனே கொண்டுட்டு 1325 அரியணை வந்து ஏறுறாரு. முகமது பின் துக்ளக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 வருஷம் ஆட்சி பண்ணுறாரு. 1325 1351 வரைக்கும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருக்காரு, ஆனால் வந்து குரூரம் புத்தி கொண்டவர் அப்படின்றதையும் சொல்கிறாங்க.
இவருக்கும் இவருக்கு முன்னாடி இருந்த அலாவுதீன் கில்ஜிக்கும் என்ன வித்தியாசம்னா, அலாவுதீன் கில்ஜி வந்து நாடுகள் நிறைய வந்து கைப்பற்றினாரு, கொள்ளையடித்தாரு. அந்த அரச குடும்பங்கள் வந்து அலாவுதீனுக்கு வந்து கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பாரு. ஆனா இந்த முகமது பின் துக்ளக், ஜூனாகான் என்று சொல்லக்கூடிய முகமது பின் துக்ளக் என்ன பண்ணியிருப்பாருன்னா, எல்லாமே இவருடைய கண்ட்ரோல்ல வரணும். துணை கண்டம் முழுவதும் தனது நாடாக மாற்ற வந்து கனவு கண்டவர் தான் வந்து முகமது பின் துக்ளக். சேம் டைம் இவர் என்ன பண்ணுவாருன்னா, முகமது பின் துக்ளக் வந்து இப்போ டெல்லி வந்து மேலே வடபகுதியில் தானே இருக்குது. அப்போ நம்ம மத்தியில் போனால் தான் இந்த இந்தியா ஃபுல்லாகவே வந்து நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும் இந்த துணை கண்டத்தை அப்படின்ட்டு தலைநகர டெல்லியிலிருந்து மையப்பகுதியில் இருக்கக்கூடிய தேவகிரிக்கு வந்து மாற்றியிருப்பார். சேம் டைம் அந்த தேவகிரியின் பெயரையும் வந்து தௌலதாபாத் அப்படின்னு மாற்றுவார். மாறி வந்த பிறகு இப்படி தௌலதாபாத் தேவகிரிக்கு மாறி வந்தது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டவர் மறுபடியும் வந்து டெல்லிக்கே வந்து திரும்ப போயிருப்பார். அப்படி போகிறப்போ அந்த முகமது பின் துக்ளக்கோட வந்து மொரோக்கோ நாட்டு பயணியான இபன் பதுதாவும் போனவர் அப்போ இருக்கக்கூடிய டெல்லியை பார்த்து என்ன சொல்கிறான்னா, காலியாக கைவிடப்பட்டதாக, ஆனால் குறைந்த அளவு மக்களுடன் வந்து டெல்லி இருந்தது அப்படின்ட்டு யார் சொல்கிறா? மொரோக்கோ நாட்டு பயணியான இபன் பதுதா வந்து சொல்கிறாரு. அலாவுதீன் வந்து பார்த்தீங்கன்னா நிலவரியை வந்து தானியமாக வசூல் செய்யக்கூடிய முறையை வந்து பின்பற்றினாரு. ஆனால் இந்த முகமது பின் துக்ளக் என்ன பண்ணியிருப்பாருன்னா, நிலவரியை வந்து உயர்த்தியிருப்பாரு. உயர்த்தினது மட்டும் இல்லாமல் அது பணமாக தான் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாரு. யாரு? ஜூனாகாத் என்று சொல்லக்கூடிய முகமது பின் துக்ளக். துக்ளக் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த நாணயங்கள் பிரச்சனையை சமாளிக்கணும் அப்படின்ட்டு செப்பு நாணயங்களை வந்து அடையாள பணமாக வந்து வெளியிடுறாரு. இந்த செப்பு நாணயங்கள் சந்தைக்கு வந்ததுமே வந்து கள்ள நாணயங்கள் அதிகமாக வந்து வந்துடுது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, மறுபடியும் அந்த நாணயங்கள் எல்லாம் திரும்ப வாங்கிட்டு அதற்கு பதிலாக தங்கத்தாலையும் வெள்ளியாலையும் ஆணைய நாணயங்களை வந்து வெளியிடுறாரு. இந்த நிலை ஏற்பட்டதால் அரசு வந்து என்ன ஆகுதுன்னா திவால் ஆகுது. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா தோஆஃப் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நிலவரியை வந்து முகமது கோரி வந்து உயர்த்திடுவார். இந்த கருவூலமெல்லாம் திவாலாகுது அன்னிட்டு என்ன பண்ணுவாருன்னா, முகமது வந்து நிலவரியை உயர்த்தியதின் விளைவாக கிளர்ச்சியில் வந்து விவசாயிகள் வந்து ஈடுபடுறாங்க. சேம் டைம் வந்து இந்த கிளர்ச்சியெல்லாம் வந்து ரொம்ப கொடூரமாக வந்து கையாண்டு இருக்காரு. யாருன்னா முகமது பின் துக்ளக். அதனால் விவசாயத்தையே விட்டுட்டு போயிடுறாங்க. விட்டுட்டு போனதால் அடிக்கடி பஞ்சங்களும் ஏற்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் டைம் இவருடைய ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவுத், முல்தான், சிந்து ஆகிய மாகாணங்களில் இருந்த ஆளுநர்கள் வந்து முகமது பின் துக்ளக்கு எதிராக கிளர்ச்சி செய்து அவங்கள சுதந்திர அரசுகளாக பிரகடனப்படுத்தி கொள்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பாக்ஸில் இருக்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்கள். டெல்லியிலேருந்து தௌலதாபாத் அல்லது தேவகிரி அங்கே போகணுன்னா எத்தனை நாள் ஆகும்னா 40 நாள் ஆகும். அந்த 40 நாளும் எப்படி போகணும்? நடந்தே வந்து போகணும். பெரும்பாலான மக்கள் வந்து தௌலதாபாத் போலான்ட்டு புறப்படுறாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒளிஞ்சுக்கிறாங்க. அதில் அந்த ஒளிந்து கொண்டவங்களில் வந்து பார்வை இல்லாதவங்க, பக்கவாதம் நோயாளிகள் எல்லாம் இருந்திருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்களுக்கு கொடூரமான தண்டனையை வந்து கொடுத்துருக்காரு. 8 அல்லது 10 மைல் அளவு பரவி இருந்த அந்த டெல்லி தலைநகர் வந்து பார்த்திங்கன்னா 8 அல்லது 10 மைல் அளவு வந்து பரவி இருந்த நகர் பற்றி ஒரு வரலாற்று அறிஞர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அனைத்தும் அளிக்கப்பட்டன. நகரத்தின் அரண்மனைகளில், கட்டடங்களில், புறநகர் பகுதிகளில் என எங்கும் ஒரு நாயோ பூனையோ கூட விட்டு வைக்கப்படவில்லை என்னும் அளவுக்கு முழுமையாக பாலானது என குறிப்பிட்டுள்ளார். இதுவரைக்கும் இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடுவோம். சித்தூர் சூறையாடல் வந்து எப்போது நிகழ்ந்ததுன்னா 1303. ஜவஹர் என்ற சடங்கை வந்து யார் வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னா ராஜபுத்திரர்கள். டெல்லியிலையும் ஏனைய இடங்கள்லையும் முகாமிட்டிருந்த தனது படைப்பிரிவுகளுக்காக கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. வரியாக வசூலிக்கப்பட்ட தானியம் அரசாங்க பண்டகசாலையில் வந்து அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணியிருப்பாரு? சேகரித்து வச்சிருப்பாரு. அலாவுதீன் கில்ஜி எப்போ இறந்துடுறாருன்னா 1316 வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய வழித்தோன்றுகள் வந்து ஆட்சியை வந்து நிலைநாட்டல. அதனால கியாசுதீன் துக்ளக் வந்து துக்ளக் அரசு வம்சத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்போன்னா 1320. துக்ளக் அரசு வம்சத்தினுடைய காலம் 1320 1414 வரைக்கும். கியாசுதீன் துக்ளக் ஆட்சி செய்த காலம்னு பார்த்திங்கன்னா 1320 1324 வரைக்கும் பண்ணியிருப்பார். கியாசுதீன் துக்ளக்குடைய மகன் யாருன்னா ஜீனா கான்.
ஜீனா கான் வந்து யாருக்கு எதிராக போரிட வந்து அனுப்பி வச்சிருப்பாரு கியாசுதீன்னா, வாரங்கல் அரசரான பிரதாபருத்ரனுக்கு எதிராக போரிட வந்து அனுப்பியிருப்பாங்க. அந்த போரில் வெற்றி பெற்றும் வந்து பெரும் செல்வத்தோட வந்து வந்திருப்பாரு. அந்த செல்வத்தை கொண்டு தான் கியாசுதீன் துக்ளக் வந்து எந்த நகரை வந்து அமைக்க அடிக்கல் நாட்டியிருப்பாருன்னா, டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துக்லகாபாத் எனும் புதிய நகரை வந்து நிர்மாணம் செய்ய அடிக்கல் வந்து நாட்டியிருப்பாரு. ஜூனா கான் வந்து கியாசுதீனை வந்து கொன்னுட்டு முகமது பின் துக்ளக் என்ற பெயரில் வந்து 1325 அரியணை வந்து ஏறியிருப்பார். முகமது பின் துக்ளக் ஆட்சி செய்த காலம் வந்து 1325 1351. முகமது பின் துக்ளக் வந்து மிகவும் கற்றறிந்த மனிதர், ஆனால் வந்து குரூரம் நிறைந்தவர். முகமது பின் துக்ளக் என்ன நினைக்கிறாரு, இந்த துணைக்கண்டம் முழுவதுமே வந்து அவருடைய நாடாக மாற்றணும் அப்படின்ட்டு கனவு கண்டிருப்பாரு. யார் வந்து தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றினாங்கன்னா முகமது பின் துக்ளக். தேவகிரிக்கு வேற என்ன தேவகிரிக்கும் பெயர் மாற்றிருப்பார். என்ன பெயர்னா தௌலதாபாத். மறுபடியும் என்ன பண்ணுவார், தௌலதாபாத்ல இருந்து டெல்லிக்கே வந்து திரும்பியிருப்பார். அவருடைய டிசிஷன் வந்து தப்புன்றதால. அப்படி திரும்பினப்போ அவர் கூட வந்த மரக்கா நாட்டு பயணி யாருன்னா இபன் பதுதா. அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பாரு, டெல்லியை பார்த்தபோது காலியாக கைவிடப்பட்டதாக, ஆனால் குறைந்த அளவு மக்களுடன் இருந்தது என்றதை குறிப்பிட்டிருப்பாரு. அலாவுதீன் வந்து நிலவரியை வந்து என்னவாக வசூல் செஞ்சாருன்னா தானியமாக வந்து வசூல் செஞ்சிருப்பாரு. ஆனால் முகமது பின் துக்ளக் என்ன பண்ணியிருப்பாரு, நிலவரியை உயர்த்தது மட்டும் இல்லாமல் பணமாக தான் வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால் வந்து நாணயங்கள் பற்றாக்குறை ஏற்பட்டதால் முகமது பின் துக்ளக் வந்து என்ன நாணயங்களை வந்து அடையாள பணமாக வெளியிட்டாருன்னா செப்பு நாணயங்களை வந்து அடையாள பணமாக வெளியிட்டிருப்பார். உடனே கள்ள நாணயங்கள் வந்ததுமே அதை திரும்ப வாங்கிட்டு தங்கத்தாலையும் வெள்ளியால் ஆணையும் நாணயங்களை வந்து வெளியிட்டிருப்பார். அதனால் அரசு திவால் ஆகுது. எந்த பகுதியில் வந்து விவசாயிகள் வந்து முகமது பின் துக்ளக்கு எதிராக கிளர்ச்சி வந்து ஈடுபடுறாங்கன்னா தோப் பகுதியில். எதனாலன்னா நிலவரியை வந்து உயர்த்திடுவார். இந்த பாக்ஸில் இருக்கிறது பாருங்கள். டெல்லியிலேருந்து தௌலதாபாத் அல்லது தேவகிரிக்கு போக எத்தனை நாள் ஆகும்னா 40 நாட்கள் வந்து ஆகும். ஒரு வரலாற்று அறிஞர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, டெல்லியை பார்த்து 8 அல்லது 10 மைல் அளவு பரவி இருந்த அந்நகரை பற்றி ஒரு வரலாற்று அறிஞர் வந்து அனைத்தும் அளிக்கப்பட்டன. நகரத்தின் அரண்மனைகளில் கட்டடங்களில் புறநகர் பகுதிகளில் என எங்கும் ஒரு நாயோ பூனையோ கூட விட்டு வைக்கப்படவில்லை எனும் அளவுக்கு முழுமையாக பாழானது என குறிப்பிட்டிருக்காரு. ஸோ துக்ளக் ஆட்சி பண்ணப்போ அந்த மேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த பிங்க் கலர் வந்து ஃபுல்லாக துக்ளக் வந்து அவருடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழே கொண்டு வந்திருப்பார். துக்ளக் கிட்ட முன்னாடி படை வீரராக பணியாற்றியவர் யாருன்னா பாமினி சுல்தான் விஜயநகர பேரரசன் நம்ம படிப்போம் இல்லையா, அந்த பாமினி அவர்கள் வந்து யார்கிட்ட வந்து படை வீரராக பணியாற்றிருக்காங்க, முகமது பின் துக்ளக் கிட்ட வந்து படை வீரராக பணியாற்றிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா தௌலதாபாத்தையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையும் வந்து கைப்பற்றி சுதந்திர அரசாக வந்து அறிவிச்சிருப்பாங்க. அதுதான் வந்து பாமினி சுல்தானியம் என அழைக்கப்பட்டது என்றதை கொடுத்துருக்காங்க. மதுரை வந்து தனி சுல்தானாக அறிவிக்கிறாங்க. மதுரையில் வந்து 1310 வந்து அலாவுதீன் கில்ஜி ஆட்சியின் போது மாலிக் கபூர் படையெடுப்பு வந்து நிகழ்ந்து இங்கே ஒரு சுல்தானியம் ஆட்சி உருவாக்குனாங்கன்னு பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ மதுரை அவர்கள் வந்து முகமது பின் துக்ளக் ஆட்சி காலத்தில் தனி சுல்தானியமாக உருவானது. வருஷம் வந்து 1335. வங்காளமும் சுதந்திர அரசாக வந்து அறிவித்து கொள்ளுது. அது எப்படின்னா 1346. 35 3 கடுத்து 4 5 கடுத்து 6. ஸோ 35 46 அது வந்து பார்த்துக்கோங்க. 1335 வந்து மதுரை தனி சுல்தானியமாக அறிவித்தது. 1346 வந்து வங்காளம் சுதந்திர அரசானது என்றது கொடுத்துருக்காங்க. முகமது பின் துக்ளக் வந்து பார்த்தீங்கன்னா 1351 மார்ச் 23 வந்து இறந்துடுறாரு. முகமது பின் துக்ளக் எப்போ இறந்துடுறாரு, 1351 மார்ச் 23. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெரோஷா துக்ளக்குடைய ஆட்சி காலம் வந்து 1351 1388 வரைக்கும் ஆட்சி பண்ணுறாரு. யார், பெரோஷா துக்ளக். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியாசுதீனின், அதாவது முகமது பின் துக்ளக்கின் அப்பாவான கியாசுதீனுடைய இளைய சகோதரனின் மகன் தான் வந்து பெரோஷா துக்ளக். இவர் வந்து ஆட்சிக்கு வந்து வர்றாரு. இவரால் வந்து பார்த்திங்கன்னா எந்த கிளர்ச்சிகளையும் அடைக்க முடியல, பிரிந்து சென்ற மாகாணங்களையும் வந்து மீட்க முடியல. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா தென்பகுதி மாகாணங்களை கைப்பற்றலாம் அப்படின்ட்டு இவருக்கு ஆர்வமும் வந்து இல்லை. தக்கான பிரச்சனைகளில் தலையிட வேண்டும் அப்படின்ட்டு பாமினி இளவரசர் வந்து பெரோஷா துக்ளக்கு வந்து அழைப்பு விடுப்பாங்க. இவர் வந்து மறுத்துருவார்.
சூப்பி ஞானிகளுக்கும் ஏனைய மத தலைவர்களுக்கும் வந்து பெரோஷ் வந்து பார்த்திங்கன்னா தாராள மனதோடு வந்து பரிசுகள் வழங்கி கௌரவித்து அவர்களின் அறிவுரைகளை வந்து செவி மடித்தார்ன்றதை கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்கிற அறிவுரைகள் எல்லாம் கேட்டிருக்காரு. இது வரைக்கும் இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடுவோம். ஸோ இது மட்டும்தான். பாமனி சுல்தானத்தை தோற்றுவித்தவங்க யார்கிட்ட பணியாற்றினாங்கன்னா முகமது பின் துக்ளக் கிட்ட படை வீரராக பணியாற்றியிருப்பாங்க. பாமனி சுல்தானியம் எந்த பகுதியை வந்து கைப்பற்றி சுதந்திர அரசாக அறிவிச்சிருப்பாங்கன்னா தௌலதாபாதும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையும். மதுரை தனி சுல்தானமாக உருவானது எப்போன்னா 1335. வங்காளம் சுதந்திர அரசானது எப்போன்னா 1346. முகமது பின் துக்ளக் எப்போ இறந்துருவாருன்னா 1351 மார்ச் 23. பெருஷா துக்ளக் ஆட்சி காலம் வந்து 1351 1388 வரைக்கும். பெருஷா துக்ளக் யாருன்னா கியாசுதீனுடைய சகோதரனுடைய மகன். தக்கான பிரச்சனைகளில் தலையிட பெருஷா துக்ளக்கை யார் அழைச்சிருப்பாங்கன்னா வாமனி இளவரசர் வந்து அழைச்சிருப்பார். ஆனால் பெருஷா துக்ளக் வந்து மறுத்து விட்டார். பெருஷா துக்ளக் வந்து யாரை வந்து ஆதரித்து அவங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் எல்லாம் செவி மடித்து கேட்டாருன்னா சூப்பி ஞானிகளுக்கும் ஏனைய மத தலைவர்களுக்கும் பெருஷா தாராள மனதுடன் பரிசுகள் வழங்கி கௌரவித்து அவர்களின் அறிவுரைகளை வந்து கேட்டார். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா பெருஷா துக்ளக் வந்து ஏழை முஸ்லீம்களுக்கு உதவணுன்றதுக்காக அறக்கட்டளைகள் எல்லாம் நிறுவுறாரு. கல்லூரிகள், மருத்துவமனைகள், மசூதிகள் எல்லாம் கற்றாரு. பல மனிதாபிமான நடவடிக்கைகளையும் வந்து பெருஷா துக்ளக் வந்து மேற்கொள்கிறாரு. சேம் டைம் வந்து இவருடைய ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனிதாபிமானமற்ற கொடூரமான தண்டனைகள் எல்லாம் வந்து பெருஷா துக்ளக் ஒழிக்கிறாரு. இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகள் எல்லாம் வந்து ரத்து செய்கிறாரு. சேம் டைம் வந்து விவசாயிகளுடைய கடன்களை ரத்து செய்யும், பல நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டவும் செய்கிறாரு. வேளாண்மையை வந்து மேம்படுத்தவும் செய்கிறாரு. 1200 புதிய தோட்டங்களை உருவாக்கிய பெருஷா துக்ளக் வந்து பார்த்திங்கன்னா அலாவுதீன் கில்ஜியின் காலத்தை சேர்ந்த 30 பழைய தோட்டங்களையும் புனரமைத்தார். ஸோ 1200 புதிய தோட்டங்களை உருவாக்கியிருக்காரு. அலாவுதீன் கில்ஜியின் காலத்தை சேர்ந்த 30 பழைய தோட்டங்களையும் வந்து புனரமைத்தார். சேம் டைம் வந்து பெருஷா துக்ளக்னா பெருஷாபாத், பெரோஷ்பூர், அதுக்கப்புறம் ஜான்பூர், இசார் ஆகிய புதிய நகரங்களையும் வந்து நிர்மாணிச்சிருக்காருன்றதையும் கொடுத்துருக்காங்க. பெருஷா துக்ளக் நிர்மாணித்த நகரங்கள்னா பெருஷாபாத், பெரோஷ்பூர், ஜான்பூர், இசார். ஆனாலும் இவருடைய இறுதி நாட்கள் வந்து மகிழ்ச்சியாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவருடைய மகனான பெருஷா துக்ளக்கின் மகனான முகமது கான் தந்தைக்கு எதிராக வந்து கிளர்ச்சி நடத்துகிறாரு. பெருஷா துக்ளக் வந்து 1388 அவருடைய 83வது வயதில் வந்து இறந்துடுறாரு. ஸோ பெருஷா துக்ளக் கல்லறை இமேஜில் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இப்போ தைமூரின் படையெடுப்பு வந்து நிகழுது. ஸோ அவர் 88லவே இறந்துட்டார் பெருஷா துக்ளக். தைமூரின் படையெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா 1398. பெருஷா துக்ளக் வந்து இறந்து போன 10 வருஷம் கழிச்சு தாமர்லைன் என்று அழைக்கப்பட்ட தைமூரை வந்து என்ன தாமர்லைன் அப்படின்றவர் டெல்லியை வந்து தாக்கி சூறையாடி மாபெரும் மனித படுகொலையை வந்து அரங்கேற்றாரு. சேம் டைம் இவர் யாருன்னா மத்திய ஆசியாவில் சாமர்கண்ட் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆட்சி செய்தவர் தான் வந்து தைமூர். இவங்க வந்து வட இந்தியாவில் வந்து ஒரு சில பகுதிகளை வந்து கைப்பற்றுறாங்க. இந்தியாவினுடைய வலிமையின்மையை வந்து சாதகமாக கொண்ட இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1398 டிசம்பர் மாதத்தில் டெல்லியை வந்து கொள்ளையடிக்கிறாங்க. தைமூர் படையெடுப்பால் டெல்லிக்கு அடுத்தபடியாக அதிகம் பாதிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னா பஞ்சாப் பகுதி. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரும் செல்வத்தை வந்து டெல்லியில் கொள்ளையடிச்சிட்டு திரும்ப அவங்க சாமர்கண்டுக்கு போகும்போது அங்கே நினைவு சின்னங்கள் எல்லாம் கட்டணுன்றதுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய தச்சு வேலை செய்வோர், கட்டடக்கலை கலைஞர்கள் போன்றவர்களெல்லாம் வந்து கூட வந்து அழைத்துட்டு போகிறாங்க. அடுத்து வந்து சையத் அரச வம்சம். சையத் அரச வம்சம் வந்து 14 1451. டெல்லி சுல்தானியம் பல சுதந்திர அரசுகளாக சிதறுண்ட போதிலும் வந்து பார்த்திங்கன்னா முகலாய படையெடுப்பு வரை 114 ஆண்டுகள் வந்து தாக்கு பிடித்து நின்றது என்றதை குறிப்பிட்டிருக்காங்க. டெல்லியை விட்டு செல்வதற்கு முன்னாடி தைமூர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அவர் கைப்பற்றிய பகுதிகள் எல்லாம் வந்து கிசிர்கான் என்ற தனது பிரதிநிதியை வந்து ஆளுநராக நியமிச்சிருப்பார். இந்தியாவில் கைப்பற்றிய பகுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி, மீரட், பஞ்சாப். தைமூர் வந்து இந்தியாவில் டெல்லி, மீரட், பஞ்சாப் அந்த பகுதிகள் எல்லாம் கைப்பற்றியிருப்பார். அவருடைய பிரதிநிதியாக ஆளுநராக யாரை நியமனம் பண்ணியிருப்பார் அந்த பகுதிகளுக்கு தைமூரன் பார்த்தீங்கன்னா கிசிர்கான்.
இந்த கிசிர்கான் வந்து 1414 வந்து சையத் அரசு வம்சத்தை வந்து தோற்றுவிக்கிறாரு. 1451 வரை வந்து இந்த சையத் வம்சம் வந்து நீடித்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. கடைசி சுல்தான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் ஆலம் ஷா. அலாவுதீன் ஆலம் ஷா வந்து 1451 பதவியை வந்து துறந்தார். ஸோ அந்த கிசிர்கானுக்கு அப்புறம் அலாவுதீன் ஆலம் ஷா வந்து பதவியே வேண்டான்னுட்டு 1451 வந்து வேண்டான்னு சொல்லிடுறாரு. அப்போ வந்து பஞ்சாபின் ஆளுநராக இருந்தவர் யாருன்னா சிர்ஹிந்த். பஞ்சாபின் ஆளுநராக இருந்தவர் யாருன்னா பஞ்சாபின் ஆளுநராக இருந்தவர் பகலுல் லோடி. பஞ்சாப்பை தான் வேற எப்படி அழைப்போம்? சிர்ஹிந்த் அப்படின்னு அழைப்போம். அது வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. பஞ்சாபின் ஆளுநராக இருந்தவர் பகலுல் லோடி. சிர்ஹிந்த்னா எதை குறிக்குதுன்னா பஞ்சாப்பை வந்து குறிக்குது. ஸோ அதனால் வந்து அலாவுதீன் ஆலம் ஷா வந்து பதவி வேண்டாம் அப்படின்னு துறந்ததால் இந்த பஞ்சாபின் ஆளுநராக இருந்த பகலுல் லோடி வந்து லோடி வம்ச ஆட்சியை வந்து தோற்றுவிக்கிறாரு. லோடி அரசு வம்சம் வந்து 1451 1526 வரைக்கும். லோடி வம்சம் வந்து 1451 1526 வரைக்கும். 1526 தான் என்ன நடந்திருக்கும்? முதல் பானிபட் போர் வந்து நடந்திருக்கும். 1489 பகலுல் லோடியை தொடர்ந்து அதாவது 1489 1489 பகலுல் லோடி என்ன பண்ணாங்கன்னு சொல்லலை. பட் வந்து அவர் 1451 1489 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு. 1489 வந்து பகலுல் லோடியுடைய மகன் வந்து யாருன்னா சிக்கந்தர் லோடி சுல்தானாக வந்து பொறுப்பேற்றாரு. இந்த சிக்கந்தர் லோடி வந்து பார்த்திங்கன்னா கலைகளையும் கல்வியையும் வந்து ஆதரிச்சிருக்காரு. யாரு? சிக்கந்தர் லோடி. ஆக்ரா நகரை நிர்மாணித்த அவர் அந்நகரை தலைநகர் ஆக்கினார். ஆக்ரா நகரை வந்து உருவாக்கியிருக்காரு யாருன்னா சிக்கந்தர் லோடி. அதை தான் வந்து தலைநகர் ஆக்கியிருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து தலைநகர் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி தான் இருந்தது. குத்புதீன் ஐபக் வந்து ஃபஸ்ட்டில் லாகூரில் தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ணி அதுக்கப்புறம் டெல்லிக்கு வந்து மாற்றிருப்பார். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா முகமது பின் துக்ளக் வந்து ட்ரை பண்ணியிருப்பார். டெல்லியிலேருந்து தௌலதாபாத் தேவகிரிக்கு போயிருப்பார். தேவகிரி பெயர் தௌலதாபாத் அப்படின்னு மாறியிருப்பார். அது கரெக்ட் இல்லைன்னு தெரிஞ்சதுமே மறுபடியும் டெல்லிக்கு வந்துடுவார். அப்படி வந்தது கடைசி வம்சம் லோடி வம்சத்தில் சிக்கந்தர் தான் என்ன பண்ணுறாரு? ஆக்ரா என்ற புதிய நகரை உருவாக்கி அந்த நகரை வந்து தலைநகராக வந்து ஆக்குறாரு. 1517 மரணமுற்றதை தொடர்ந்து சிக்கந்தர் வந்து எப்போ இறந்துடுறாரு? 1517 இறந்ததுமே சிக்கந்தருடைய மகன் தான் வந்து இப்ராஹிம் லோடி வந்து அரசு பதவியை வந்து ஏற்கிறாரு. இப்ராஹிம் லோடி ஆட்சி பண்ணுறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் முதல் பானிபட் போர் வந்து நடைபெறுது. எங்கன்னா பானிபட்டில் 1526 அந்த போர்க்களத்தில் வந்து இப்ராஹிம் லோடி வந்து தோற்கடிக்கப்படுறார். லோடி அரசு வம்சத்திற்கும் டெல்லி சுல்தானியத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்தது முகலாய பேரரசை வந்து நிறுவினார். யாருன்னா பாபர். அடுத்து இந்த பாக்ஸ் வந்து பாருங்கள், இஸ்லாமிய கலை கட்டிடக்கலை என்றதை பற்றி கொடுத்துருக்காங்க. இவங்க சுல்தானியர்கள் ஆட்சி பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா மசூதிகளும் மதராசுகளும் வந்து கட்டட வடிவத்தில் வந்து வேறுபட்டு இருந்தது. ஸோ இவங்க கட்டடக்கலை எப்படி இருந்ததுன்னா மசூதிகளுக்கும் மதராசுகளுக்கும் வந்து வேறுபட்டு இருந்ததாம். மதராசக்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா கல்வி நிலையங்கள். ஸோ அந்த கட்டடங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வடிவங்கள் வந்து பாரசீக பாணிலையும் அலங்கார வேலைப்பாடுகள் வந்து இந்திய பாணியில் வந்து அமைந்திருந்தது. அதனால் வந்து இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க? இந்தோ சாராசானிக் கலை வடிவம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்தோ சாராசானிக் கலை வடிவம் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ சுருக்கம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடுவோம். மனிதாபிமானமற்ற கொடூரமான தண்டனைகளை ஒழித்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரோஷா துக்ளக். விவசாயியின் கடன்களை ரத்து செய்தும் பல நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டியும் வேளாண்மையை மேம்படுத்தியவர் வந்து பெரோஷா துக்ளக். 1200 புதிய தோட்டங்களையும் அலாவுதீன் கில்ஜியின் காலத்தை சேர்ந்த 30 பழைய தோட்டங்களையும் புனரமைத்தவர் யாருன்னா பெரோஷா துக்ளக். பெரோஷாபாத், பெரோஷ்பூர், ஜான்பூர், இசார் போன்ற புதிய நகரங்களை நிர்மாணித்தவர் யாருன்னா பெரோஷா துக்ளக். பெரோஷா துக்ளக்கின் மகன் யாருன்னா முகமது கான். பெரோஷா துக்ளக் எப்போ இறந்துடுறாருன்னா 1388 இறந்துடுறாரு. அப்போ அவருடைய வயது வந்து 83. தைமூர் படையெடுப்பு எப்போ நடைபெறுதுன்னா 1398 வந்து நடைபெறுது. தைமூர் எப்படி தாமர்லைன் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் தான் வந்து தைமூர். தாமர்லைன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா தைமூர்.
டெல்லியை தாக்கி சூறையாடிய மாபெரும் மனித படுகொலையை அரங்கேற்றியவர் தான் வந்து தைமூர். இவங்க எங்கிருந்து எந்த பகுதியை சேர்ந்தவங்கன்னா மத்திய ஆசியாவில் இருக்கக்கூடிய தாமர்கண்ட் என்ற பகுதியை வந்து சேர்ந்தவங்க. டெல்லியில் வந்து எப்போ வந்து தைமூர் படையெடுப்பு நிகழ்ந்தன்னா 1398 டிசம்பர் மாதத்தில் வந்து டெல்லியை வந்து கொள்ளையடிக்கிறாங்க. டெல்லிக்கு அடுத்து வந்து அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதி எதுன்னா பஞ்சாப். இந்த தைமூர் வந்து திரும்ப சாமர்கண்டுக்கு போகும்போது யாரையெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தச்சு வேலை செய்வோர் கட்டட கலைஞர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. சையத் அரசு வம்சம் வந்து காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1451. டெல்லியை விட்டு செல்வதற்கு முன்பாக தைமூர் வந்து தான் கைப்பற்றிய பகுதிகளுக்கு பிரதிநிதியாக யாரை நியமிக்கிறாங்கன்னா கிசிர்கான். எந்தெந்த டெல்லி, மீரட், பஞ்சாப். 1414 சையத் அரசு வம்சத்தை தோற்றுவித்தர் யாருன்னா கிசிர்கான். இந்த சையத் அரசு வம்சம் எது வரைக்கும் நீடித்தது? 1451 வரைக்கும் நீடித்தது. இதனுடைய கடைசி சுல்தான் யாருன்னா அலாவுதீன் ஆலம் ஷா. சையத் அரசு வம்சத்தினுடைய கடைசி சுல்தான் யாருன்னா அலாவுதீன் ஆலம் ஷா. இவர் வந்து 1451 எனக்கு அரசு பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி சொன்னதுமே அப்போ பஞ்சாபின் ஆளுநராக இருந்தவர் யாருன்னா பகலுல் லோடி. பஞ்சாபை வேற எப்படி சொல்லுவோம்? சிர்ஹிந்த் அப்படின்னு சொல்லுவோம். பகலுல் லோடி வந்து லோடி வம்சத்தை வந்து தோற்றுவிக்கிறாரு. லோடி அரசு வம்சத்தினுடைய காலகட்டம் வந்து 1451 1526 வரைக்கும். பகலுல் லோடியை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தவர் யாருன்னா சிக்கந்தர் லோடி. சிக்கந்தர் லோடி வந்து எதை ஆதரிச்சார்னா கலையையும் கல்வியையும் வந்து ஆதரிச்சார். ஆக்ரா என்ற நகரை உருவாக்கியவர் யாருன்னா சிக்கந்தர் லோடி. சேம் டைம் வந்து ஆக்ராவை தலைநகராக மாற்றியவரும் யாருன்னா சிக்கந்தர் லோடி. சிக்கந்தர் லோடி எப்போ இறந்துடுறாருன்னா 1517 வந்து இறந்துடுறாரு. சிக்கந்தர் லோடியுடைய மகன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி. இப்ராஹிம் லோடி எப்போ தோற்கடிக்கப்படுறாருன்னா 1526 பானிபட் போரில் பாபரால் தோற்கடிக்கப்படுறாரு. ஸோ இது பாபர் வந்து முகலாய பேரரசை வந்து நிறுவுறாரு. அதுக்கப்புறம் கல்வி நிலையம் மதராசாக்கள் என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வி நிலையங்கள். மசூதிகளும் மதராசாக்களும் வந்து கட்டட வடிவத்தில் வந்து வேறுபாடு இருந்தது. கட்டடங்களுடைய வடிவங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாரசீக பாணியிலையும் அலங்கார வேலைப்பாடுகள் வந்து இந்திய பாணியில் வந்து அமைச்சிருந்தாங்க. அதனால் இந்த பாணியை என்னன்னு குறிப்பிடுறாங்க? இந்தோ சாராசானிக் கலை வடிவம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சுருக்கமும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நம்ம படித்தது தான் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சியை யார் வந்து தோற்றுவித்தாங்கன்னா முகமது கோரி வந்து தோற்றுவித்திருப்பார். குத்புதீன் ஐபக் அடிமை வம்சத்தை வந்து நிறுவியிருப்பார். குத்புதீன் ஐபக்கினுடைய மருமகன் தான் வந்து இல்துமிஷ். இல்துமிஷின் மகள் தான் யாருன்னா ரஷ்யா வந்து தைரியம் மிக்க போராளியும் மிக சிறந்த நிர்வாகியும் ஆவார். பால்பன் வந்து ஒற்றறியும் முறையை வந்து நிறுவியிருப்பார். சேம் டைம் வந்து 40 அமைப்பை வந்து ஒழித்திருப்பார். கில்ஜி அரசு வம்சத்தை நிறுவிய அலாவுதீன் கில்ஜி. ஆக்சுவலி கில்ஜி அரசு வம்சத்தை நிறுவியவர் யாருன்னா ஜலாலுதீன் கில்ஜி. அதுக்கப்புறம் ஜலாலுதீன் கில்ஜியை போட்டு தள்ளிட்டு தான் அலாவுதீன் கில்ஜி வந்து வந்திருப்பார். அது தெளிவாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. அவரது படையெடுப்புகள், ஸோ அலாவுதீன் கில்ஜியுடைய படையெடுப்புகள் மற்றும் நிர்வாக சீர்திருத்த நடவடிக்கைகள் பற்றி பார்த்துருக்கோன்றது சொல்லியிருக்காங்க. பெரஷா துக்ளக் வந்து பார்த்திங்கன்னா மக்களின் நல்வாழ்க்கையில் அக்கறை கொண்ட இரக்கமுள்ள அரசர். ஸோ கடுமையான தண்டனைகள் எல்லாம் நீக்கியிருப்பார் இல்லையா? 1230 அலாவுதீனுடைய 30 இதெல்லாம் புனரமைத்தார்ன்றதை பார்த்துருப்போம். தைமூரால் வந்து டெல்லி வந்து கொள்ளையடிக்கப்பட்டது. எப்போன்னா 1398. சையத் அரசு வம்சத்தை வந்து யார் தோற்றுவிக்கிறாங்கன்னா கிசிர்கான் வந்து தோற்றுவிக்கிறாங்க. சர்கிந்தின் ஆளுநரான பகலுல் லோடி. அங்கே சிர்ஹிந்தன் கொடுத்துருக்காங்க, இங்கே சர்கிந்தன் கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து சிர்ஹிந்த் அப்படின்னு பஞ்சாப் வந்து சிர்ஹிந்தன் கொடுத்துருக்காங்க. அது வேணும்னா இங்கே மாற்றி வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு எக்ஸாம்லேயும் ஒரு சில லெட்டர்ஸ் வந்து மாறி வரும். அதனால் பார்த்துக்கோங்க. சர்கிந்தின் ஆளுநர் பகலுல் லோடி என்னாலும் இவர் தான், சிர்கிந்தின் ஆளுநர் பகலுல் லோடி என்னாலும் இவர் தான். ஸோ டெல்லியில் வந்து லோடி வம்சத்தை வந்து நிறுவியதுன்றதை சொல்லியிருக்காங்க. முதலாம் பானிபட் போர் எப்போ நடைபெற்றது? 1526. யார் யாருக்கிடையேன்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையே வந்து நடைபெற்றிருக்கும். பாபர் வந்து வின் பண்ணியிருப்பார். புக் பேக் கொஷினும் பார்த்துருவோம்.
சரியான விடையை தேர்வு செய்க. டேஷ் மாம்லுக் அரச வம்சத்திற்கான அடிக்கல்லை நாட்டினார்னா குத்புதீன் ஐபக். குத்புதீன் தனது தலைநகரை லாகூரில் இருந்து டெல்லிக்கு மாற்றினார். இல்துமிஷ் குதுப் மினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தார். டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் நகருக்கான அடிக்கல்லை நாட்டியவர் யாருன்னா கியாசுதீன் துக்ளக். கோடிட்ட இடங்களை நிரப்புக. துக்ளக் அரசு வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா கியாசுதீன் துக்ளக். முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து எங்க மாற்றிருப்பாரு? தேவகிரி. புகழ்பெற்ற பாரசீக கவிஞர் அமீர் குஷ்ருவை பால்பன் ஆதரிச்சிருப்பாரு. டெல்லியில் உள்ள குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் என்ற மசூதியை கட்டியவர் யாருன்னா குத்புதீன் ஐபக். மஸ்ஜித் என்றது கொடுக்கல, மசூதி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு படிக்கிறப்போ குவத் உல் இஸ்லாம் மசூதின்னு கொடுத்துருப்பாங்க, அது பார்த்துக்கோங்க. இந்தியாவிற்கு செங்கிஸ்கான் தலைமையிலான மங்கோலியரின் அச்சுறுத்தல் யார் ஆட்சியின் போது ஏற்பட்டதுன்னா இல்துமிஷ் ஆட்சியின் போது ஏற்பட்டது. துக்ரில் கான் யாரு அப்படின்னா வங்காள ஆளுநர். அலாவுதீன் காராவின் ஆளுநர். பகலுல் லோடி பார்த்தீங்கன்னா சிர்கிந்தின் ஆளுநர். சிர்கிந்தன்னா பஞ்சாப். ரஷ்யா கிட்ட உதவியாக பணி செஞ்சவர் யாருன்னா ஜலாலுதீன் யாகுத். சரியா தவறா? குத்புதீன் இனங்காண முடியாத காய்ச்சல் கிடையாது. அந்த போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து விழுந்து இறந்திருப்பார். அதனால ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. ரஷ்யா திறமை மிக்க மன வலிமை கொண்ட போர் வீரர் என்றது சரி. ஐபக்கின் மறைவுக்கு பின்னர் அவருடைய மகன் இல்துமிஷ்மே துருக்கிய பிரபுக்கள் சுல்தானாக தேர்வு செய்தார். மகன் கிடையாது, மருமகன். அதனால தேர்ட் ஒன் தப்பு. தக்கான விஷயங்களில் தலையிடக் கோரி பாமினி இளவரசர் விடுத்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள பெரோஷா மறுத்துவிட்டார் என்றது சரி. கூற்றை காரணத்தோடு ஒப்பிட்டு சரியான விடையை டிக் செய்யவும். மங்கோலியருடன் பால்பன் சுமூகமான உறவை மேற்கொண்டார் என்றது சரி. செங்கிஸ்கானின் பேரனான மங்கோலிய அரசன் சட்லஜ் நதியை கடந்து மங்கோலியர் படையெடுத்து வரமாட்டார்கள் என உறுதி கூறியிருந்தனர். செங்கிஸ்கானின் பேரனான குலகுகானும் ஈரானில் ஆளுநராக இருந்திருப்பார். ஸோ அது ஃபுல் டீட்டெயில் கொடுக்கல. பட் அந்த பேரன்கிட்ட தான் என்ன பண்ணியிருப்பார், இது போல் சட்லஜ் நதியே கடந்து வரமாட்டோம் அப்படின்றத கூறியிருப்பாங்க. ஸோ காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே. சரியான இணையை தேர்வு செய்க. சரியான இணை எதுன்னா காகத்தியர் வாரங்களில் சார்ந்தவங்க. ஒய்சாளர்னா துவாரசமுத்திரம், யாதவர்னா தேவகிரி, பல்லவர்னா காஞ்சி. ஸோ அதை பார்த்துக்கோங்க. தவறான குற்றினை கண்டறியவும். முதல் குற்று பாருங்க, 1206 கோரி முகமதுவின் மரணத்திற்கு பின்னர் அவருடைய அடிமையான குத்புதீன் ஐபக் இந்தியாவில் இருந்த துருக்கிய பகுதிகளுக்கு தன்னை அரசராக அறிவித்துக் கொண்டார் என்றது சரி. ரஷ்யா தனது ஆட்சிக்கு எதிராக சதி செய்வோரை பற்றியும் இடையூறு ஏற்படுத்துவோர் பற்றியும் செய்திகள் சேகரிக்க ஒற்றல் துறை ஒன்றை நிறுவினார். ரஷ்யா கிடையாது, பால்பன் தான் நிறுவிப்பார். அதனால தவறானது ஆப்ஷன் 2. மங்கோலியர் தாக்குதலில் இருந்து தனது நாட்டை பாதுகாக்க பால்பன் கோட்டைகளை கட்டினார் என்றது சரி. இப்ராஹிம் லோடி 1526 பாபரால் தோற்கடிக்கப்பட்டார் என்றதும் சரி. அடுத்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய மாணவர் செயல்பாடு மட்டும் பார்த்துக்கோங்க. தந்தை மகன் கொடுத்துருக்காங்க. குத்புதீன் ஐபக்குடைய மகன் யாருன்னா ஆரம் ஷா. இல்துமிஷினுடைய மகன் யாருன்னா ருக்தீன் பிரோஷ். பால்பனுடைய மகன் யாருன்னா கைகுபாத். அடுத்து கியாசுதீனுடைய மகன் முகமது பின் துக்ளக். அது தப்பாக கொடுத்துருக்காங்க, அது எழுதிக்கோங்க. கியாசுதீனுடைய மகன் யாருன்னா முகமது பின் துக்ளக். பகலுல் லோடியுடைய மகன் யாருன்னா சிக்கந்தர் லோடி. இந்த அலாவுதீன் ஆலம் ஷா ஆன்லைன் அப்படின்னு தப்பாக டைப் ஆயிருக்குங்க, ஆலம் ஷான்னு போட்டுக்கோங்க. அலாவுதீன் ஆலம் ஷா யாருடைய பையன்னா கிசிர்கானுடைய மகன். கிசிர்கானுடைய மகன் தான் அலாவுதீன் ஆலம் ஷா. பகலுல் லோடியுடைய மகன் யாரு அப்படின்னா சிக்கந்தர் லோடி. கியாசுதீனுடைய மகன் முகமது பின் துக்ளக். அது பார்த்துக்கோங்க. இதில் டைப்பிங் அலாவுதீன் ஆலம் ஷா வரணும், அந்த ஆன்லைன்ன்றது தப்பு, அது கரெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இதோட இந்த லெசன் முடியுது. தேங்க்யூ.